தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணி திரண்டு வாருங்கள். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உங்களுக்கான பிரதமர் வேட்பாளர் யாருன்ற ஒரு இலக்கே தேவையில்லையா? அது இல்லாமலே வாக்குகளை உங்களால் அறுவடை செய்ய முடியும், உங்களால் வெற்றி பெற முடியும். பிரதமர்ன்ற பேரை முன்மொழிஞ்சுதான் வாக்கு கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை மையமாக வச்சுதான் நாங்கள் ஓட்டு கேட்குறோம். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நான் திமுகவில் தான் பெரிய பேச்சாளர். திமுகவில் தான் நான் பேச்சாளராகவே என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினேன். ஃபஸ்ட்டு எனக்கு 10 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து என்னை திமுக மேடைகளில் தான் என்னை பேச வச்சாங்க. நான் முத பேசுனது திமுக காரனுக்கே ரொம்ப பேருக்கு தெரியாது. கேரள சுந்தரம்னு ஒரு திமுக பேச்சாளர், திமுக காரனுக்கு அப்படி கேரள சுந்தரம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னு தெரியாது. அவர் முன்னாடி தான் நான் முத பேச ஆரம்பித்தேன். ஒத்த செங்கல்ல கையில் தூக்கிட்டு வந்தவங்க கடைசியில் டெல்லியில் போய் பிரதமரை தனியாக சந்தித்து தேதி வாங்கிட்டு வந்து இங்கே வந்து பிரதமரை அழைச்சிட்டு வந்து மிகப்பெரிய விழா நடத்தி திரைமறைவு நாடகம் போட்டது யாரு? நீங்கள் தான் ஒன்றிய அரசே வேண்டான்றீங்க, அப்படியே ஒன்றிய அரசுலேருந்து பிரதமர் வர வைக்கிறீங்க. மேடையில் பேசிட்டு திரைமறைவு நாடகம் நடத்துறது எடப்பாடியார் கிடையாது. தலைவர்கிட்ட அம்மாட்ட பாடம் படிச்சுட்டு வந்தவர். இது திரைமறைவு நாடகம். நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர் பாலு என்ன சொல்கிறாரு? டெல்லியில் போய் இந்த ஆட்சி ரொம்ப சிறப்பாக நடக்குது, மோடி தலைமையில் இருக்கிற ஆட்சி சிறப்பாக நடக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு வர்றாரு. கிளாம்பாக்கத்துக்கு போய் பாருங்க, போக்குவரத்து அமைச்சர் போறாருங்க. அங்கே போய் பார்க்கும்போது மக்கள் எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்கன்னு பாருங்க. நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் படுற கஷ்டத்தை களத்தில் போய் பாருங்க. போட்ட ஒரு கையெழுத்தில் நீட்டு போயிடும். நீங்களே இப்போ இவ்வளோ பேருக்கு எது கையெழுத்து வாங்குறீங்க? ஒரே கையெழுத்து தானே, உங்க முதலமைச்சர் போட வேண்டிய ஒரே கையெழுத்து தானே. அதை விட இன்னும் பெரிய வேடிக்கை, ஒரு ரகசியம் இருக்கு, அந்த ரகசியத்தை வச்சு பண்ணுவோன்னு சொன்னார்ல, ரகசியம் வெளியில் வந்துச்சா? 1000 ரூபாயை வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வலியுறுத்தி வற்புறுத்தி மேடை ஏதோ ஒரு பேசி வந்ததுக்கு பிறகுதான் அதை கொடுத்தீங்க. அதுலேயும் நீங்கள் தகுதிகள் போட்டீங்க. சைக்கிள் இருக்கக்கூடாது, பைக் இருக்கக்கூடாது, கார் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் எழுதி வாங்கினீங்கன்னா அவன் எப்படி ஒரு வீட்டில் குடியிருப்பான்? விஞ்ஞான ரீதியில் ஊழல் பண்ணுறது, விஞ்ஞான ரீதியில் இந்த மாதிரி இப்போ வாக்குறுதிகளை கொடுக்கறது, விஞ்ஞான ரீதியில் வந்து இது செய்யாமல் நிற்கிறது, இதெல்லாமே அவங்களுக்கு அது. அம்மா கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, ஃபேன் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் நிறுத்தினீங்களே, பெண்கள் சந்தோஷமாக இருப்பாங்களா? இத்தனை வந்து ஒரு பெண்ணுக்கு தேவையானதை கொடுத்தாங்க அம்மா. அவங்க தேவையை அறிஞ்சு கொடுத்தாங்க. முதல்ல 4 கிராம் கொடுத்தாங்க, அப்புறம் 8 கிராம் கொடுத்தாங்க, 8 கிராம் தங்கம் கொடுத்தாங்க. இது பெண்களுக்கு, ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற பெண்களுடைய இயலாமையை தெரிஞ்சு கொடுத்தாங்க. நீங்கள் திமுக செய்யக்கூடிய அட்டூழியமான, அராஜகமான, மக்களை துன்புறுத்தக்கூடிய, அவங்க பாதிக்கப்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கு மாற்று யாரு? அதிமுக தான். ஆமாம், வேற யாரு? பிஜேபி நாங்க தான் மாற்றுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய கருத்து. 10 பேர் முன்னால எம்எல்ஏக்களாக இருந்தவங்க போன உடனேயே அதிமுக தகர்ந்து போயிடுச்சா? ஒரு 10 பேர் 5 பேர் போனதுனால கலகலத்து போயிடுமா அதிமுக? கொடி பிடிக்கிற தொண்டம் ஒருத்தன் போயிருக்கானா? போஸ்ட் ஓட்டுற ஒரு தொண்டம் போயிருக்கானா? எம்ஜிஆர் வாழ்க, அம்மா வாழ்க, எடப்பாடியார் வாழ்கன்னு சொல்றவன் போயிருக்கானா? போகமாட்டான். ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திருமிகு பா வளர்மதி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் வளர்மதி மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதிமுக நாடாளுமன்ற தேர்தலுக்கெல்லாம் தயாராகி தங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கிட்டீங்களா? அது அன்னைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமை கழகத்தில் ஆரம்பித்த அன்னைக்கே தொடங்கியாச்சு எல்லாமே. சரி, அதிமுகவுக்கு மக்கள் மத்தியில் என்ன மாதிரி வரவேற்பும் என்ன மாதிரி பிரச்சனைகளையும் உங்ககிட்ட சொல்றாங்க? மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதாவது அவங்க வந்து இன்னைக்கு சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள், அதுவும் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். பால் விலை ஏறிடுச்சு, கரண்ட்டு பில்லு ஏறிடுச்சு, சொத்து வரி ஏற்றிட்டாங்க. இது 3மே வந்து மிக முக்கியமான பிரச்சனை. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய, ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட அன்றாட சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இது. ஒரு மாதம் ஆனால் கணக்கு போட்டு வாழக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க
சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள்லாம் ரொம்ப உயர்ந்து போயிருக்கணுன்னே அவங்களால அதை தாங்க முடியலை. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தக்கூடிய குடும்பங்கள் தான் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டில் அவங்க வருவாய்க்கு தகுந்த மாதிரி வாழக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க தான். ஆனால் அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. அந்த பாதிப்புகள் வரும்பொழுது ஒரு அரசாங்கம் நமக்கு எதுவுமே செய்யலை, இப்படி உயர்த்திட்டுருக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆழமான மிகப்பெரிய வருத்தம் இருக்குது அவங்களுக்கு. அப்போ அந்த வருத்தத்தை யார்கிட்ட சொல்லணும்னு நினைப்பாங்கன்னா, இப்போ எதிர்த்து போராடிட்டு இருக்கிறவங்க இந்த ஆட்சி கூடாது, மக்களுக்கு நிறைய தொந்தரவுகள் தரக்கூடிய ஆட்சி, மக்களுடைய பிரச்சனைகளை சரி செய்யாத ஆட்சின்னு நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அன்றாட வந்து தன்னுடைய அறிக்கையின் மூலமாக, மேடை பேச்சு மூலமாக, எங்கே பேட்டியின் மூலமாக எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இதை பார்க்குற பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே ஆளுகிற தரப்பு தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு, புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் தான் இந்த தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி ஒரு நல்ல ஆட்சி அமையணும்னு, மக்களுக்கு தேவையான ஆட்சி வரணும்னு அவர் தான் போராடிட்டு இருக்கிறாரு. அதனால் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஒரு மூத்த அரசியல் தலைவர், உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. இங்கே இருக்கிற மாநில அரசை, அதாவது திமுக அரசை விமர்சிக்கிறீங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் இல்லை, பிரதமருக்கான வாக்குகளை தானே கேட்க முடியும். போய் பாராளுமன்றத்துக்கு யார் போய் உட்காந்து அந்த விஷயத்தை தானே ஹைலைட் பண்ண முடியும். நீங்கள் இந்த பிரச்சனையை மட்டுமே மையப்படுத்தி பேசினால் நீங்கள் இப்போவும் திமுகவை தான் டார்கெட் வச்சு தேர்தல் பிரச்சாரமே பண்ணுறீங்களோ? இல்லை, எங்களுக்கு வந்து எதிரி யாருன்னு கேட்டால் திமுக தானே. சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து அம்மா காலத்திலேருந்து திமுக தான் எங்களுக்கு எதிரி கட்சியே. ஒன்று. ரெண்டாவது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளை மையமாக வச்சு தான் போய் வாக்கே கேட்குறாரு. சரி, வாக்கு கேட்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அந்த பகுதிக்கு போகும்போது மக்கள் கேட்கறது என்னன்னா, இந்தியாவுக்கு பிரதமர் வந்திருக்கிறாரு, உங்களுக்கு ரோடு போட்டு தர்றேன், இந்தியாவுக்கு பிரதமர் வருவார், உங்களுக்கு கழிவுநீர் கால்வா கட்டி தர்றேன் அப்படின்னு கேட்கறதில்ல. நீங்கள் வந்து எனக்கு வாக்களிங்க, உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லித்தான் பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு கேட்குறாங்க. ஆனால் திமுக அப்படி கேட்கலையே, மோடி வேணான்னு ஓட்டு கேட்குறாங்களே. ஆனால் அவங்க கேட்குறாங்களே தவிர, ஆனால் அந்த பகுதிக்கு போய் மக்களை சந்திக்கும் போது மோடியை பற்றி அவங்க பேச முடியாது. ஓகே, நீங்கள் அந்த பகுதி பிரச்சனைகளை பற்றி தானே பேச முடியும். இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து வெள்ளம் வந்துச்சு, ஏரல்ன்ற ஒரு ஊரையே காணோம், பயங்கரமான வெள்ளம் வந்துச்சு. அங்கே போய் அந்த மக்கள்கிட்ட போய் என்ன பேசுவாங்க? எனக்கு ஓட்டு போட்டால் நான் மோடிக்கிட்ட சொல்லி உங்களுக்கு எல்லாம் பண்ணித்தரேன்னா பேசுவாங்க? இல்லை. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நாங்கள் முழு முயற்சி எடுத்து பண்ணித்தரோன்னு தான் பேசுவாங்க. சரி, இந்தியாவுக்கு பிரதமராக வர்றதுக்கு எனக்கு ஓட்டு போடுங்க, இந்தியாவுக்கு எங்கள் கட்சி இந்தியா கூட்டணி வந்துடும் அதனால் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறதில்ல. எங்களுக்கு வந்து உங்கள் பிரச்சனைகளை நான் சால்வ் பண்ணி தரேன், உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நான் போராடுறேன் அப்படின்ற கருத்தை மையமாக வச்சு தான், உள்ளூர் பிரச்சனைகளை மையமாக வச்சு தான் ஓட்டை கேட்குறாங்க. சரி, அங்கே அவங்க அப்படி கேட்குறதில்ல. கேட்குறாங்களா யாராவது? இல்லை. பின்ன உங்களுக்கான பிரதமர் வேட்பாளர் யாருன்ற ஒரு இலக்கே தேவையில்லையா? அது இல்லாமலே வாக்குகளை உங்களால் அறுவடை செய்ய முடியும், உங்களால் வெற்றி பெற முடியுமா? இல்லை, கண்டிப்பாக அவர் பெற முடியுன்ற நம்பிக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. பிரதமர்ன்றது அப்புறம். அதான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறாரு, ஒவ்வொரு பேட்டியிலையும் சொல்லியிருக்கிறாரு, பிரதமர்ன்ற பேரை முன்மொழிஞ்சு தான் வாக்கு கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை மையமாக வச்சு தான் நாங்கள் ஓட்டு கேட்குறோம். அப்புறம் அதுக்கு பிறகுன்றது எந்த வரையில் போராடுறோமோ அந்த வரையில் நாங்கள் போராடிக்கிறோம் அப்படின்றது தான் அண்ணன் சொல்லியிருக்கிற கருத்தே. அதுதான் உண்மையும் கூட. அது இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து எடுபடாது. ஒரு மெகா கூட்டணி அமைப்போன்னு திரு இபிஎஸ் அவர்கள் ஒரு வருடம் ஆயிடுச்சு அவர் சொல்லியே, இன்னுமே ஒரு மெகா கூட்டணி உங்களால் அமைக்க முடியல, என்ன காரணம்? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் மெகா கூட்டணி அமையுன்றது வந்து அண்ணனுடைய ஒரு அண்ணனுடைய கருத்து. ஆனால் நீங்கள் கூட்டணி அமைக்கிறதுக்கு வந்து இன்னும் தேர்தல் தேதி நெருங்கலை. சரி, தேர்தல் தேதி அறிவிக்கலை. எப்போவுமே கூட்டணி பேசிகிட்டே தான் இருப்பாங்க. எல்லா அரசியல் கட்சிகளுமே அவங்க உங்களோட பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ திமுகவில் பேசிகிட்டு இருக்கிறவங்க கூட சின்ன சின்ன தொகுதிகள் வந்து ஒதுக்கீடு பண்ணி ஓரளவுக்கு தான் முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் சிலது இழுபறின்னு தான் தொலைக்காட்சிகள்ல எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் சரியான முறையில் முடிவு ஆகலை. அதே மாதிரி எல்லா கட்சிகளுமே கூட்டணிகளை பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. கூட்டணி பேசி முடிவாயிருந்தால் கூட
தொகுதி பங்கீடுன்னு வரும்பொழுது இந்த தொகுதி தான் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதி, இந்த தொகுதியை தான் கொடுக்கணும் அப்படின்னு பேசும்போது ஒரு இழுபறி வரும். ஓகே, அந்த மாதிரி நிறைய கருத்து வேறுபாடுகள் இறுதி கட்டம் வரைக்கும் இந்த தொகுதி பங்கீடுகள்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் திமுகவில் நடக்குது, அதிமுகவிலும் இப்படி நடந்துட்டு இருக்கா பேச்சுவார்த்தை எல்லாம்? இல்ல, அது பேசிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரோட. அங்க வெளிப்படையா தெரியுது அறிவாலயத்துக்கு போயிட்டு இருக்காங்க, அவங்க ஏற்கனவே இருக்காங்க. இப்ப நாங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாங்க அமைக்க போற கூட்டணி மெகா கூட்டணியா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவங்க இருக்கிறவங்க தான் பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, நாங்க இன்னும் கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கிறோம். தேர்தல் தேதி இறுதியா பொதுச் செயலாளர் முடிவெடுப்பாரு. பிஜேபி அலையன்ஸ்ல இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்க, கூட்டணியில இருந்து. ஆனா இன்னுமே நீங்க பிஜேபியின் பின்னணியில இருக்கீங்க. திரைமறைவுல ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது, இவங்க மறைமுகமா ஒரு நாடகம் தான் நடத்திட்டு இருக்காங்கன்றது சொல்லிட்டே இருக்காங்க. எதை வச்சு சொல்றீங்க? திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னமும் சொல்றாரு, உதயநிதி போற இடங்கள் எல்லாம் சொல்றாரு. அது உதயநிதி சொல்லலாமா? உதயநிதி சொல்லலாமா? ஏன்னா இங்கே விளையாட்டு விழாவுக்கு கூப்பிட்டு வந்தது யார்? இந்திய ஒன்றிய அரசு கோபேக் போடின்னு சொன்னவங்க. ஒன்றிய அரசு செய்யலை எல்லா இடத்துலையும் போய் பேசிகிட்டு இருக்கிறவங்க, ஒத்த செங்கலில் கையில் தூக்கிட்டு வந்தவங்க, கடைசியில் டெல்லியில் போய் பிரதமரை தனியாக சந்தித்து தேதி வாங்கிட்டு வந்து இங்கே வந்து பிரதமரை அழைச்சிட்டு வந்து மிகப்பெரிய விழா நடத்தி திரைமறைவு நாடகம் போட்டது யார்? அரசு விழா இல்லை, எங்க அது அரசு விழா. நீங்க தான் ஒன்றிய அரசே வேண்டான்றீங்க, அப்புறம் ஒன்றிய அரசுல இருந்து பிரதமர் வர வைக்கிறீங்க. நீங்க ஒன்றிய அரசை வேணாம்ல சொல்றீங்க. இந்த ஆட்சியே சரியில்லை, பிஜேபி ஆட்சி வந்து ஆட்சியே சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டீங்க. அப்புறம் உட்கார வச்சுட்டு அவ்வளவு தூரம் நீங்க ஆடம்பர விழா நடத்தி முடிச்சீங்க. எப்படி அது? அப்ப திரைமறைவு நாடகம் எடப்பாடியா போட்டுட்டு இருக்கிறாரு? அவங்க இல்ல, பகிரங்கமா வெளிப்படையா நாங்க வெளியேறிட்டோம், எங்களோட கூட்டணி இல்லை, எங்களுக்கு கூட்டணி வேண்டாம் அப்படின்றத அடிச்சு சொல்லிட்டாரு. அடிச்சு சொல்லிட்டீங்க. ஆனா அழுத்தமா பிஜேபியை திமுக நாலூர் மெனியும் எதிர்க்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி விமர்சனம் வைக்க மாட்டேன்றீங்க, எதிர்க்க மாட்டீங்க. நீங்க மேடையில பேசிட்டு திரைமறைவு நாடகம் நடத்துறது எடப்பாடியார் கிடையாது. அவர் தலைவர்கிட்ட அம்மாட்ட பாடம் படிச்சுட்டு வந்தவர். இது திரைமறைவு நாடகம். மத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர் பாலு என்ன சொல்கிறாரு? டெல்லியில் போய் இந்த ஆட்சி ரொம்ப சிறப்பாக நடக்குது, மோடி தலைமையில் இருக்கிற ஆட்சி சிறப்பாக நடக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு வர்றாரு. ஆக அவர் ஒரு பக்கத்தில் சொல்லுவார், இவர் ஒரு பக்கத்தில் விழா நடத்துவார். நாங்கள் அந்த திரைமறைவு நாடகமாக போட்டுட்ருக்குறோம். இல்லை, வெளிப்படைத்தன்மை இதுதான் வெளிப்படைத்தன்மை. அடித்து சொல்கிறது, அழுத்தமாக சொல்கிறதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு சொல்லுங்கள். அழுத்தமாக சொல்கிறதுக்கு அர்த்தம் என்ன? அடித்து சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் என்ன? இல்லையா? அது ஒண்ணும் இல்லையே. மக்கள் ஆனா பிஜேபி எதிர்ப்புல திமுக தான் கடுமையா எதிர்க்கிறாங்க, அதிமுக விமர்சிக்கவே மாட்டேன்றாங்க. ஏன் வந்து எந்த ஒரு பிஜேபி எதிர்ப்பு அந்த நெடியே வரல அவங்க கிட்ட அப்படின்ற? அது அவங்களுடைய எண்ணம். ஆனா இதுதான் உண்மையான நிலைமை. பிஜேபி கிட்ட இருந்து முழுமையா நாங்க விலகிட்டோம். சரி, கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. இனிமேல் அதை பத்தி தேர்தல் களத்துல தான் சந்திப்போம். தேர்தல் களத்துல போய் மக்கள் மத்தியில என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லுவோம் நாங்க. சரி, ஆட்சியின் சாதனைகளை சொல்லி நான் வந்து வாக்குகள் கேட்போம் அப்படின்றாங்க திமுக. ஆட்சியினுடைய சாதனைகளை நீங்க செஞ்சுதான் மக்கள் இவ்வளவு ஆதரவில் இருக்காங்களா? போய் பாருங்க, களத்துல போய் பாருங்க மக்கள் எதிர்ப்பு எவ்வளவு இருக்குன்னு. ஒண்ணு வேணாம், ஒரே ஒரு சின்ன உதாரணம். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு. போகும்போது மக்கள்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு அம்மா கேட்குறாங்க, அங்கே வந்திருந்த ஒரு தாய் கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோமே, இன்னும் நாங்கள் இப்படி அனுபவிக்கணுமா? உங்களுக்கு கொஞ்சம் வர்ற தேர்தலில் வந்து ஓட்டு கேட்டு பாருங்கள் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. நேருக்கு நேராக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ ஒன்றும் போட வேண்டாம், பீரோவில் வச்சு பூட்டி வச்சுக்கங்கன்றாரு. உன் ஓட்டை பீரோவில் வச்சு பூட்டிக்கொன்றாரு. இதெல்லாம் தொலைக்காட்சியில் வந்ததுதான், நான் ஒன்றும் ஒரு இட்டுக்கட்டியோ கற்பனையில் சொன்னதில்லை. ஆக ஒவ்வொரு இடத்துலையும் கிளாம்பாக்கத்துக்கு போய் பாருங்க, அங்கே போய் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து அமைச்சர் போறாருங்க. அங்கே போய் பார்க்கும்போது மக்கள் எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்கன்னு பாருங்க. நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் படுற கஷ்டத்தை களத்தில் போய் பாருங்க. சும்மா நீங்கள் இப்படி இந்த மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம், மேலோட்டமாக அதை பண்ணோம் இதை பண்ணோம். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய பெயரை எங்கே வைக்கலாம், எங்கே அவருக்கு செலவைக்கலாம்,
எங்கே மண்டபம் வைக்கலாம், இதுக்குத்தான் இடம் தேடி இதுக்குத்தான் பேர் வைக்கிறதுக்கு எல்லாம் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மக்கள் பிரச்சனைகளில் அவங்க எதுவுமே நாட்டம் காட்டல. அதனால தான் மந்திரியை பார்த்தே நேருக்கு நேராக ஒரு பெண் போய் இனிமேல் ஓட்டு கேட்டு வந்து பாருங்க இங்கே என்ன நடக்குன்னு தெரியுமா, கேட்டு வந்துடுவீங்களான்னு கேட்குறாங்க. அந்த தைரியம் எப்படி வரும்? 592 வாக்குறுதி 99-100% முடிச்சிட்டேன்றாரு தமிழ்நாடு முதலமைச்சர். 100% முடிச்சிட்டாரு அவர் தான் சொல்லலாம். மக்கள் கிட்ட போய் கேளுங்க. நீங்க பொதுமக்களை சந்திச்சு அந்த வாக்குறுதி பட்டியலை கையில வச்சுக்கோங்க. 592 வாக்குன்னு அவர் சொன்ன கணக்குப்படியே எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட போய் கேளுங்க இதுல என்னென்ன வந்திருக்குன்னு. நீட்டு தேர்வு ஒரே கையெழுத்தில் எடுத்துருவோம். நாங்க எடுத்துட்டாரா? இப்ப முயற்சி அதுக்கு தான் 50 லட்சம் கையெழுத்தெல்லாம் வாங்கியிருக்கோம். 50 ஒரு கையெழுத்துல போடவே நாங்க போட்ட ஒரு கையெழுத்துல நீட்டு போயிடும். நீங்களே இப்ப இவ்வளவு பேர்கிட்ட எது கையெழுத்து வாங்குறீங்க? எது கையெழுத்து வாங்குறீங்க? ஒரே கையெழுத்து தானே. உங்க முதலமைச்சர் போட வேண்டிய ஒரே கையெழுத்து தானே. அதை விட இன்னும் பெரிய வேடிக்கை ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை நாங்க அந்த ரகசியத்தை வச்சு பண்ணுவோம்னு சொன்னார்ல. ரகசியம் வெளியில வந்துச்சா? இல்லையே. அதை சாதிச்சிருக்கீங்களா? இல்லை. அதனால் இதெல்லாம் வெற்று வார்த்தைகள், வாய்ஜாலங்கள், இதெல்லாம் பண்ணி மக்களை ஏமாத்துறதுக்கு அவங்க செய்யக்கூடிய நாடகங்கள் தான் இதெல்லாம். இந்த ஆட்சியில மகளிர் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மகளிர்கள் எல்லாம் அப்படின்றாங்க. நீங்க மகளிர் அணியை சார்ந்தவங்க, குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்குன்றது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்றாங்களே அவங்க. 1000 ரூபாய் எப்படி கொடுத்துருக்கீங்க? நீங்க எப்படி கொடுத்துருக்கிறீங்க 1000 ரூபாயை? அந்த 1000 ரூபாயை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வலியுறுத்தி வற்புறுத்தி மேடை ஏதோ ஒரு பேசி வந்ததுக்கு பிறகுதான் அதை கொடுத்தீங்க. அதுலேயும் நீங்கள் தகுதிகள் போட்டீங்க. என்னென்ன தகுதி இருக்கிறவங்களுக்கு தான். சைக்கிள் இருக்கக்கூடாது, பைக் இருக்கக்கூடாது, கார் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் எழுதி வாங்கினீங்கன்னா அவன் எப்படி ஒரு வீட்டில் குடியிருப்பான்? எதுவுமே இல்லாதவன், கட்டட வீடு இருக்கக்கூடாது, எதுவுமே வாடகை வீட்டில் இருப்பான். அவனுக்கு தகுதி இருக்காது, கூலி வேலை செய்வான், வீட்டை பூட்டி போய் கூலி வேலை செஞ்சுட்டு இருப்பான், வாடகை வீட்டில் ஒண்டி கொடுத்துறதுல இருப்பான். அவனெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறீங்க. உங்கள் கணக்குப்படி 1,06,00,000 பேர் கொடுத்துருக்கீங்க. அவ்வளோதான் இருக்காங்களா? 1,64,00,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க மேடம். அதில் 1,06,00,000 பேர் கொடுத்துட்டேன்றாங்க. மீதம் இன்னும் வராதவங்களும் நீங்க எல்லாமே வாங்க, உங்களை உண்மையாவே மறுபடியும் ஆய்வு செய்து கொடுத்துடலாம். இல்ல, ஆய்வு செய்யறோம்னு மனு வாங்கியிருக்கிறாங்க. ஆமா, அந்த ஆய்வு செஞ்சு அப்படியே பெட்டிக்குள்ள போயிருக்கு. அது பெட்டிக்குள்ள போயிருக்கா, குப்பை தொட்டில போயிருக்கான்னு தெரியாது. ஆனா அந்த ஆய்வு பண்றதுக்காக கொடுத்தாங்க பாருங்க மனுதாரர்கள், அவங்க எல்லாம் நடையா நடந்துட்டு இருக்கிறாங்க. அதுலயே 1000 ரூபாய் இல்லை, அவங்களுக்கு 10,000 ரூபாய் செலவாயிருக்கும். ஆமா, ஒரு இடத்துல போய் தாசில்தார் ஆஃபீஸில் போய் கொடுக்கணும்னா அவங்க ஒரு இடத்துல ஒரு பஸ் ஏறி போகணும்ல. எத்தனை வாட்டி நடப்பாங்க? இலவச பேருந்தெல்லாம் பெண்களுக்கு அதுவும் கொடுத்துருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே பஸ் ஏறி போகணும்னு சொன்னதுனால நான் அதையும் சொல்றேன். ஆமா, பஸ் நீங்க பெண்களுக்கு இலவசம், அதெல்லாம் ரைட்டு. பெண்களுக்கு இலவசம்னு சொல்லிக்க எங்க நிக்குது உங்க பஸ்? எங்க நிக்குது? பெண்களுக்காக பஸ், இது பெண்களுக்காக பஸ் நிறுத்தப்படணும்னு போட்டு அடையாளம் காட்டிருக்கீங்களா? அதுதான் அந்த பெயிண்ட் அடையாளம் எல்லாம் காட்டியிருக்காங்கல்ல முன்னாடி. இதெல்லாம் நீங்க இந்த விஞ்ஞான ரீதியில பண்றதற்கு பாருங்க, அது அவங்க கிட்ட தான் கத்துக்கணும். என்ன விஞ்ஞான ரீதியில ஊழல் பண்றது, விஞ்ஞான ரீதியில இந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுக்கறது, விஞ்ஞான ரீதியில செய்யாம நிக்கிறது, இதெல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். மேடம், நீங்க ஆட்சியிலிருந்து வெளியே போகும்போது 5 லட்சம் கோடி கிட்ட கடனை விட்டு போயிட்டீங்க. அதற்கு பிறகு நாங்க எப்படியெல்லாம் ஆட்சி செய்து மீட்டு கொண்டு வந்து இத்தனை திட்டங்களையும் நாங்க நடைமுறைப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நடைமுறைப்படுத்தவே இல்லைங்களே. படுத்தினாதான் நடைமுறைப்படுத்துறதுக்கு நீங்க சொன்னது பேப்பர்ல தான் இருக்கு. நீங்க எங்க நடைமுறைப்படுத்திருக்கிறீங்க? நீங்க போய் பாருங்க. நீங்க அதான் முதல்லயே சொன்னேன், களத்துல போய் பாருங்க. களத்துல போய் பார்க்கிறோம் மேடம். ஆனா நிறைய சர்வேக்கள்லாம் இப்ப இந்த தேர்தல் காலத்துல வருது பாத்தீங்களா? எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக 30 தொகுதி 35 தொகுதின்றாங்க. நீங்க 2-3 தான் இருக்கீங்க. நீங்க கருத்து கணிப்புகள் எப்பவுமே தேர்தல் நேரத்துல மக்களை குழப்புறதுக்காகவே இப்படி சில கருத்து கணிப்புகள் எல்லாமே விடுவாங்க. ஆனா எப்பொழுதுமே தேர்தல் முடிவுகள்ன்றது தெரிஞ்சுக்கோங்க, ஒரு 2 நாள்ல கூட தேர்தல் முடிவுகள் மாறும். ஓகே, 2 நாள்ல ஒரு நாள், நாளைக்கு ஓட்டெடுப்புனா இன்னைக்கு கூட கள நிலவரங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதான் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் நிலைமை. பல தேர்தல்களில் நான் பார்த்ததுனால நான் சொல்றேன், அந்த ஒரு நாள்ல களம் மாறும், காட்சிகள் மாறும். அந்த ஒரு நாளில் அதில் இப்போ சொல்கிற கருத்து கணிப்பு, இப்போ இவங்க கொடுக்குற 100% நிறைவேற்றிட்டோம், இதெல்லாம் மக்கள் எதிர்ப்பை காட்டுறதுக்கு தயாராக இருக்காங்க. மக்கள் எங்கே போனாலுமே சரி, இந்த ஆட்சி எப்போ போகும்,
அடுத்த அம்மா ஆட்சி எப்போ வரும்னு தான் கேட்குறாங்க. ம். அடுத்த கேள்வியை எங்கே போனாலும் ஷாப் போனால் இல்லை எங்கே போனாலும் சரி, கோயிலுக்கு போனால் எங்கே போனாலும் மக்கள் கேட்குற சீக்கிரமாக நீங்கள் வாங்க, சீக்கிரமாக அம்மா ஆட்சி வரணும், எடப்பாடி இதுதான் பேசுகிறாங்க. இது அடுத்து தேர்ட் பர்சன் கூட ஒருத்தர் சொல்கிறது இல்லை, மூணாவது ஒருத்தர் பேரை சொல்லி இவர் எப்போ வருவாருன்னு கூட கேட்கறது இல்லை. சரி, அடுத்த ஆட்சி அம்மா இருந்தால் தான் பெண்களுக்கு நல்லது, அம்மா இருந்தால் தான் பெண்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் கேட்குறேன், இன்னும் கேட்குறேன், பெண்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்கன்றீங்க. அம்மா கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, ஃபேன் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் நிறுத்தினீங்களே, பெண்கள் சந்தோஷமாக இருப்பாங்களா? பெண்கள் சந்தோஷமாக இருப்பாங்களா? இத்தனை வந்து ஒரு பெண்ணுக்கு தேவையானதை கொடுத்தாங்க அம்மா. அவங்க தேவையை அறிஞ்சு கொடுத்தாங்க. முதல்ல 4 கிராம் கொடுத்தாங்க, அப்புறம் 8 கிராம் கொடுத்தாங்க அம்மா. 8 கிராம் தங்கம் கொடுத்தாங்க. இது பெண்களுக்கு, ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற பெண்களுடைய இயலாமையை தெரிஞ்சு கொடுத்தாங்க அம்மா. நீங்கள் இதெல்லாம் வந்து இப்போ எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் இப்போ அந்த நேரத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த மிக்சி, கிரைண்டர், ஃபேன்லாம் வாங்கி அதையே சீதனமாக கொடுத்த குடும்பங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதையே சீதனமாக கொடுத்த குடும்பங்கள்லாம் இப்படி தலையில் வச்சுக்கிட்டு திருவிழாவுக்கு போகிற மாதிரி போனாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நீங்கள் நிறுத்திடுவீங்க, மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களா? சந்தோஷம். மின்சாரம் ரத்து, மின்சாரம் விட்டு எங்கே பார்த்து இப்போ வெயில் ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். சாதாரணமாக இன்னும் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இப்போ எல்லா பகுதிகளிலுமே பார்த்தீங்கன்னா விட்டு 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 மின்சாரம் விட்டு. எடப்பாடி என்ன இருந்தார், அம்மா இருந்தாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மக்கள் சந்திக்கலை, இப்போ தான் சந்திக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து இது பெண்கள் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது நான் கேட்குறேன். பெண்கள் எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா இந்த ஆட்சியில்? பாதுகாப்பு இருக்கா? இந்த விருகம்பாக்கத்தில் ஒரு போலீஸ் எஸ்ஐ பொதுக்கூட்டம் நடந்துகிட்ருக்கு, பேச வர்றவங்க வந்து திருப்பதி கனிமொழி பேச வர்றாங்க. பாதுகாப்புக்கு போன பெண் போலீஸு இடுப்பு கிள்ளிட்டு, இதெல்லாம் நான் சொல்லலை, பத்திரிகைகளில் வந்த செய்திகள் தான் இதெல்லாமே. அந்த பொண்ணு வந்து கத்தி கதறி கூச்சல் போட்டு செஞ்சது யாரு? பெண்களுக்கு பாதுகாப்பு. உடனே கட்சியை விட்டு சஸ்பெண்ட் பண்ணாங்க. அது போதுமாங்க? அந்த பெண்ணுக்கு, பெண்ணுடைய கேவலம், அந்த பெண்ணினுடைய பாதிப்பு, அது சொல்லுங்க. அந்த பெண் ஒரு அரசாங்க ஊழியத்தில் இருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு பாதுகாப்புக்கு வந்திருக்கிற போலீஸ் பொண்ணு, அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைன்னா, மீதி எல்லாருமே சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்கள் எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கஞ்சா. எங்கே பார்த்து ஒருத்தர் கொலை பண்ணுறான், ஏன்டா கொலை பண்ணேன்னா, நான் கஞ்சா குடிச்சிருந்தேன், மயக்கத்தில் கொலை பண்ணேன்றான். எல்லாம் பத்திரிகைகளில் தினந்தோறும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், தினந்தோறும் பார்த்துட்ருக்குறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஜாஃபர் சாதிக்கு எல்லாம் கஞ்சா தான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையில் வந்த செய்திகள் எல்லாமே. நான் ஒன்றும் இட்டுக்கட்டியோ பொய்யான தகவலையோ நான் உங்களுக்கு சொல்லலை. ஒப்பீட்டு அளவில் எடப்பாடி ஆட்சியை விட திரு ஸ்டாலின் ஆட்சியில் அந்த அளவுக்கான கிரைம் ரேட் கூடலை, அதே அந்த சதவீதம் அதை விட குறைவாக தான் இருக்குன்னு காவல்துறை தரப்பில் கூட காட்டுறாங்களே அவங்க. நீங்கள் வந்து ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு எதிர்ப்பாக எந்த காவல்துறை வந்து தகவலை சரியாக சொல்லுவாங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த காவல்துறை சரியாக சொல்லுவாங்க? இல்லை அந்த ஆட்சியில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த ஆட்சி சொல்லுவாங்களா? ரூலிங் பார்ட்டி நடக்கிற போலீஸ் அமைச்சர் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அவருக்கு மாறாக எடப்பாடி ஆட்சி நல்லா இருந்துச்சு, இந்த ஆட்சி சரியா இல்லைன்னு சொல்லுவாங்களா யாராவது? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அவங்களுக்கு சாதகமாக தான் சொல்லுவாங்க. ஒப்பீட்டு அளவில் திரு ஸ்டாலின் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி உங்கள் தலைவரை தான் உயர்வாக பார்ப்பீங்க எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் என்ன வித்தியாசத்தை கண்டு? உயர்வெல்லாம் பார்க்கல, அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. என்ன இவருக்கும் அவருக்குமான வித்தியாசமா? ஏங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரோடு, பாலம் எல்லாம் அண்ணன் எடப்பாடியார் போட்டது தான். சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பாலமும் மிகப்பெரிய பாலங்களை நவீனமாக கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு ராட்சத நீளத்தில் வந்து பாலங்கள் போட்டு மக்களுக்கு போக்குவரத்து வசதியை வந்து குறைச்சி, போக்குவரத்து வசதியாக அவங்கெல்லாம் போகணுன்றதுக்காக போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய அளவில்
எல்லாம் பண்ணியிருக்காரு. எத்தனை தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கு, எத்தனை ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்கு, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்காக அவர் எத்தனை விவசாய பெருங்குடி மக்களுடைய கடன் பிரச்சனையை தீர்த்திருக்கிறாரு. இன்னும் அம்மா மினி கிளினிக்கார ஆரம்பித்து அதில் வந்து ஏழை மக்கள் அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்களே வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய அளவுக்கு மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்தந்த பகுதியிலே ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாரு. அவங்க வந்து அம்மான்ற பேர் இருக்குது, எடப்பாடியார் திறந்தார்ன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் மூடிட்டு நீங்கள் ஒரு பேர் வைக்கிறீங்களே. எல்லா திட்டத்துக்கும் அம்மா பெயர்கள்லாம் நீக்கப்படல. ஒரு சில அம்மா உணவகம் நமக்கு இன்னமுமே அதை கொண்டு வந்திருக்காங்கல்ல, அது இருக்கட்டும், தொடர்ந்து அம்மா உணவகம் வந்து அம்மா இருக்கும்போது இருந்த அம்மா உணவகமா இப்போ இருக்கு? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இருக்கு இல்ல இன்னும் அந்த திட்டம் இங்க பாருங்க, அதை போய் எப்போ மூடுற கண்டிஷன்ல இருக்கு. இதை மாநகராட்சி மேயர் பிரியாவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அம்மா உணவகங்கள்னால மாநகராட்சிக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டுருக்குன்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? மூடுறதுக்கு வழிகோடுறதுக்கு அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் சரி, அந்த ஒன்று வேற ஏதாவது சொல்லுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. பல திட்டங்கள் உங்க ஆட்சியில வந்தது அப்படியே தானே விட்டுருக்காங்க மேடம். ஒரு புத்தக பையிலெல்லாம் கூட பழைய சீஃப் மினிஸ்டர் படமும் இருந்தது, அம்மையார் படம் இருந்தது, அதையெல்லாம் அப்படியே கொடுங்கன்னு கூட சொன்னதாக போன ஆட்சியில அம்மாவுடைய ஆட்சியில பிரிண்ட் பண்ணது, அதை அப்படியே கொடுங்க. ஆமா, அப்படிதான் கொடுத்தாகணும். வேற இன்னொன்று தான் நஷ்டம் ஆயிடல, அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஆயிடும்ல, சரி கொடுத்தானே ஆகணும். அந்த ஆட்சியில பிரிண்ட் பண்ணது அப்படிதான் கொடுத்தாகணும், கொடுத்தாகணும், வேற வழி கிடையாது. கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு வாங்கப்பட்ட பைய கும்பி புத்தகத்தில் போடுவாங்களா? அது அப்படி தான் ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ் அப்படி இப்போ மூவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதை எப்படி பண்ண முடியும்? இப்போ களத்துல பொறுத்த வரையில உங்களுக்கு சாதகமாக தான் இருக்காங்க தமிழக மக்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நிச்சயமா 100%. கூட்டணி எல்லாம் இல்லாம தனித்தே உங்களால சோபிக்க முடியுமா? அப்படி நிச்சயமா முடியுங்க. எப்படி நீங்க வந்து இது முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. முடியும். முடியாமல் எப்படி இருக்கும்? நீங்கள் திமுக செய்யக்கூடிய அட்டூழியமான அராஜகமான மக்களை துன்புறுத்தக்கூடிய அவங்க பாதிக்கப்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கு மாற்று யாரு? அதிமுக தானா? ஆமாம், வேற யாரு? பிஜேபி நாங்க தான் மாற்றுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய கருத்து, அது அவங்க கருத்து. எல்லா கட்சியும் தான் சொல்லும். நாம் தமிழர் சொல்றாரு, மக்கள் நீதி மையம் சொல்லுது, எல்லாரும் தான் சொல்றாங்க, வைகோ சொல்றாரு, எல்லாரும் தான் சொல்றாங்க. ஆனால் களத்தில் இருக்கிறது யாரு? மக்கள். எல்லா கட்சிகளுக்கும் ஆசைகள் இருக்கலாம், எல்லா கட்சிகளுக்குமே ஆட்சிக்கு வரணுன்ற ஆசைகள் இருக்கலாம், அதை நம்ம குறை சொல்லவே முடியாது. ஆனால் கள நிலவரம் திமுகவா? திமுக இல்லைன்னா மாற்று அண்ணா திமுக தான். ஓ, ரெண்டு திராவிட கட்சிகள்ல ஒன்று அப்படிதான் இருக்கணும். திமுக அண்ணா திமுக, அவ்வளோதான். நீங்க ரெண்டு பேரும் பங்காளிகள்னு சொல்லிக்கிறது, அதில் அந்த உறவு முறையெல்லாம் உண்டா? அதெல்லாம் எங்க எதிரி கட்சின்னு நீங்க புரட்சி தலைவர் சொல்லியிருக்கிறாரு. தீய சக்தின்னு சொல்லி தானே எங்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறாரு. அப்புறம் எங்களுக்கு எதிரி கட்சி தானே, தீய சக்தி தானே. அப்ப நாங்க அவங்களை எதிர்த்து தானே அரசியல் பண்ணோம். நீங்க இல்ல, நாங்க ரெண்டு பேர் தான் அப்படின்றீங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அப்படிதான் நினைச்சு இப்ப அவருக்கு ஆட்சி சரியில்லைன்னு அண்ணன் எடப்பாடியாரை வந்து இன்னைக்கு அவங்க தான் முதலமைச்சரா வரணும் விரும்புறாங்க. ஓகே, விரும்புறாங்க. ஆனால் ரெண்டு திராவிட கட்சிகள் செஞ்சதெல்லாம் நீங்க ரொம்ப அதிகமா செஞ்சிட்டீங்க. தமிழ்நாட்டு மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதையெல்லாம் நான் பாத யாத்திரையில பார்த்துட்டேன். இனி உங்க ரெண்டு பேரையும் இல்லாம பண்றதுதான் தமிழ். யார் சொன்னது? அண்ணாமலை தான். எங்க நீங்க மக்கள் கிட்ட கேட்கிற கேள்விகளை தான் நீங்க பார்க்கணும். தனிப்பட்ட ஒருத்தர் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்ற ஒரு தலைவர் தானே நீங்க. அவர் ஒரு தலைவரா இருக்கலாம், அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதை சொல்லுங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? திமுக இல்லைன்னா அதிமுக தானா? அவங்க என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்கன்னா புரட்சி தலைவர் இருந்தாரு, புரட்சி தலைவி அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிறகு எடப்பாடியார் நினைக்கிறாங்க. சரி, திமுகவில் அதிருப்தி ஏற்பட்டா அதிமுகவுக்கு போவாங்க, அதிமுகவில் ஏதாவது அதிருப்தி ஏற்பட்டாலோ அல்லது மன வருத்தமோ திமுகவில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. இப்ப புதுசா பிஜேபியில நிறைய பேர் போறாங்க. உங்க கட்சியின் மூத்த தலைவர்கள் பல முன்னாள் எம்எல்ஏக்களே ஒரு 14 பேர் இங்க இருந்து டெல்லியில கூட்டு போய் பிஜேபி சேர்த்தாங்க. பாத்தீங்களா? எல்லாம் உங்களுக்கு தெரியுமே. எல்லாம் பழைய எம்எல்ஏக்கள் நல்லா அரசியல் ஈடுபாடே இல்லாதவங்க தான் போயிருக்கிறாங்க. இப்போ சரி இருந்தாங்க, அதுக்கு பிறகு போயிருக்கிறாங்க. இப்போ அவங்களை அழைச்சிட்டு போய் பிஜேபியில சேர்க்கிறாங்க அப்படின்னா பிஜேபி பாருங்க இன்னைக்கு ஆப்ஷன் அடுத்து பிஜேபியா மாறிட்டு இருக்குல்ல. அது எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்க அடுத்த பிஜேபியா மாறுதுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அதான் நான் சொன்னேன். ஏங்க ஒரு 10 பேர் முன்னால எம்எல்ஏக்களா இருந்தவங்க போன உடனேயே அதிமுக தகர்ந்து போயிடுச்சா? அதிமுக உடைஞ்சு போயிடுச்சா? ஒரு 10 பேர் 5 பேர் போனதுனால கலகலத்து போயிடுமா அதிமுக?
போகாது. ஒரு தொண்டன் போயிருக்கானா, கொடி பிடிக்கிற தொண்டன் ஒருத்தன் போயிருக்கானா, போஸ்ட் ஓட்டுற ஒரு தொண்டன் போயிருக்கானா, எம்ஜிஆர் வாழ்க, அம்மா வாழ்க, எடப்பாடியார் வாழ்கன்னு சொல்கிறவன் போயிருக்கானா, போகமாட்டான். அவனை அறுத்து 6 ஊர் போட்டாலும் இங்கே தான் இருப்பான். ஏங்க என்ன அர்த்தத்தில் நீங்கள் வந்து பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதிமுக ஒரு 10 பேர், அவங்க எப்பவுமோ எம்எல்ஏ இருந்தாங்க, அதுக்கு பிறகு அரசியல்லேருந்து ஓய்வு பெற்றாங்க, இப்போ ஏதோ இவங்க தேடி கண்டுபிடிச்சி கூட்டி போயிருக்கிறாங்க. அதனால் அதிமுக அப்படி உடஞ்சி போயிடுச்சேன். நீங்கள் பல பேரை பார்த்துட்டீங்க, இங்கேருந்து போனவங்க, இங்கேருந்து போய் என்னென்னமோ சொன்னவங்க, எல்லாரும் போனவங்க எல்லாருமே போயும் கூட எல்லாம் அவர் போயிட்டார், அதனால் இந்த கட்சி கலந்து போயிடும் எல்லாருமே கணக்கு போட்டு தான் சொன்னாங்க. இந்த கட்சி அழிஞ்சு போச்சா? அழியாது. தலைவர் அம்மா எடப்பாடியார் தலைமையில் இந்த கட்சி இருக்கும். அது அம்மா சொன்ன மாதிரியே 100 வருஷத்துக்கு மேலே இந்த கட்சி இருக்கும். இந்த ஆட்சி அமையும், அவங்க 2 பேருடைய ஆசையோடு அமையும். அப்படி என்ன தப்பு பண்ணிட்டார் மேடம் ஓபிஎஸ்? ஏன் அவரை வந்து முற்று முதலுமாவே அவரை வந்து தள்ளி ஒதுக்கி வச்சிட்டீங்க? அவ்வளோதான், நீங்கள் வெளியே போன்ட்டீங்க. இப்போ நீங்கள் தப்பான இந்த ஊடகங்கள் எல்லாருமே தப்பாக அவரை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க. முதல்ல ஒரு பொதுக்குழு நடக்குது, மீதியெல்லாம் விடுங்க. தர்மயுத்தம் வந்தார், அதுவே பெரிய தப்பு தான். அது தர்மயுத்தம் வந்து உட்காந்த கட்சியை உடைச்சார், என்னமோ பண்ணார், அதை விடுங்க. அதுக்கு பிறகு இணைஞ்சதுக்கு பிறகு பொதுக்குழு நடக்குது. பொதுக்குழு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு நீதிமன்றத்துக்கு போகிறது நியாயமா? ஒரு கட்சி பொதுக்குழுக்கு நீங்கள் தான் அழைச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு சேர் போட்டிருக்காங்க, மேடையில் ஒரு சேர் போட்டிருக்காங்க உட்கார்றதுக்கு. நீங்கள் எப்பவும் போல நீங்கள் இரவெல்லாம் சதி வேலைகளை பண்ணி போய் உங்களால் அங்கே வர முடியல, அதுதான் பிரச்சனையே. ஒரு நீதிமன்றத்துக்கு போய் அன்னைக்கு எல்லாரும் ஒன்றா இருக்கணும், போகணும், வரணும்னு நினச்சி தான் இந்த கட்சியை போய் இணைச்சது. எடப்பாடியார் வந்து இந்த கட்சி அம்மாவுடைய தலைமையில் புரட்சித் தலைவர் ஆரம்பித்த கட்சி, அம்மா வந்து இறந்து கொடுத்த ஆட்சி, இறந்து இந்த கட்சியை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. காப்பாற்றணுன்றதுக்காக தான் நீங்கள் இவ்வளவு பண்ணியும், தர்மயுத்தம் போய் கட்சியை உடைச்சி எல்லாம் பண்ணியும் கூட, இந்த ஆட்சியை கவுக்கணும்னு முடிவு பண்ணியும் கூட, இந்த ஆட்சியே இருக்கக்கூடாதுன்னு நினச்ச அம்மா கொடுத்த ஆட்சி, அம்மா அமைச்சு கொடுத்த ஆட்சி, அந்த ஆட்சியை கவுக்கணும்னு நீங்கள் எல்லாம் பண்ணீங்க. இருந்தும் கூட அண்ணன் எடப்பாடியார் வந்து பெரிய மனது பண்ணி 2 இணைச்சி நீங்கள் கேட்ட ஒருங்கிணைப்பாளரை கொடுத்து, அவர் இணை ஒருங்கிணைப்பாளராகி நீங்கள் கேட்ட ஹவுசிங் மினிஸ்டரை கொடுத்து எல்லாம் தானே வச்சுருந்தார். 4.5 வருஷம் அந்த தர்மயுத்தம் நடத்தி இணைஞ்சதுக்கு பிறகு எல்லா பதவி சுகங்களையும் அனுபவிச்சுட்டு, ஆட்சி அதிகாரத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு, அதுக்கு பிறகு வந்து நீங்கள் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா எந்த தொண்டை ஏற்றுக்குவான்? கட்சி நலனுக்காக அன்னைக்கு நான் எல்லாமே தாங்கிட்டு இருந்தேன். என்ன தாங்கினாரு சொல்லுங்கள் வெளிப்படையா, என்ன தாங்கினாரு சொல்லுங்கள் பாப்போம். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டேன். நான் சொல்கிறது கேட்குறதுக்கு என்ன இருக்குது? நீ கேட்டது அமைச்சர் கொடுத்தாச்சு, நீங்கள் கேட்ட ஒருங்கிணைப்பாளர் கொடுத்தாச்சு, சொல்கிறதெல்லாம் கேட்குறதுல என்ன சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு இருக்குது? என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர் வந்துச்சு, எனக்கு ஒன்று வேணும்னு கேட்டார், எடுத்துக்கிட்டாரு. சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒன்று வேணும், எனக்கு தனியாக ஒன்று கொடுத்துருங்க அப்படி கேட்டில் வாங்கிட்டாரு. நீங்கள் அவர் கேட்டதெல்லாம் நடந்துச்சா, இவர் கேட்டதெல்லாம் நடந்துச்சா? இவருக்கு இருந்த பவருக்கு இவர் என்ன பண்ணியிருக்கலாம்? 2ஐயும் நான் தான் எடுத்துக்க, உனக்கு இல்லையா சொல்லிட்டு போகலாம்ல. அவர் எடப்பாடி செஞ்சாரா? இல்லை. அவர் ரொம்ப நியூட்ரலாக, சரி பரவாயில்ல, அண்ணன் அந்த அந்த தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, சரி அப்படின்னு தானே கொடுத்தாங்க. அப்புறம் நான் என்ன கேட்டாலும் விட்டு கொடுத்துட்டு போனேன், என்ன விட்டு கொடுத்துட்டு போனார்? இன்னைக்கு துரோகிகள் கையில் இருக்க அந்த கட்சி, அதை மீட்டெடுப்பேன், நானும் ரெட்டை இலையில் நிற்பேன் அப்படின்னு இருக்காரு. பார்த்தீங்களா? நிக்கெட் என்ன அடிப்படையில் சொல்றாரு? அது நீங்க அவரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. என்ன ஏதோ ஒன்று பண்ண போறாரு. நீங்க இங்க பாருங்க, அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும். எம்ஜிஆருடைய சக்தி, அம்மாவுடைய சக்தி அண்ணன் எடப்பாடியாருக்கு இருக்கு. அந்த ஒரு வில் பவர், அந்த ஆளுமை திறமை, கட்சி நடத்தக்கூடிய அந்த எல்லாம் ஒரு தன்னம்பிக்கை, எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அதனால் கட்சியை நடத்துவார். அவர் வந்து ரெட்டை இலையில் நிற்கட்டும், துரோகிகள்கிட்ட அவர் வந்து மீட்கட்டும். அவர் சொன்ன வார்த்தையவே நான் திருப்பி போடுறேன், மீட்கட்டும், எல்லாமே செய்யட்டும், நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அமித்ஷா சொல்கிறாரு கூட்டணி கதவுகள்லாம் திறந்துருக்கு வாங்கன்னு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்கிறாரு பாருங்க, அவர் கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாரு ஓபிஎஸ். இனி அவர் கெட்ட நேரம் தான்,
அப்படின்றாரு. யார் வாயிலிருந்து இந்த கெட்ட நேரம்னு வருதோ அவங்களுக்கு தான் கெட்ட நேரமே தவிர எடப்பாடியாருக்கு கெட்ட நேரம் இல்லை. இல்லை, நம்ம நல்லதுக்கு தானே, நம்ம கட்சி நல்லதுக்கு தானே சொல்கிறாருன்றாரு ஓபிஎஸ். சரிங்க, அவர் இங்கே கட்சியே இல்லையே. ஏங்க அவர் தான் கொடியை பயன்படுத்தக்கூடாது, நம்ம வேட்டி கருப்பு சோப்பு வேஷ்டி கட்டக்கூடாது, எல்லாம் கொடியை கட்டணும்னு நீதிமன்றமே வந்து அவருக்கு தீர்ப்பு கொடுத்துருச்சு. அப்புறம் எப்படி அவர் இந்த கட்சி ரெட்டலையே பிடிங்க தான் சொல்கிறீங்க. அவர் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் இதுதான் பதில். ஸோ ஓபிஎஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னமும் த்ரெட்டாக இருக்காரு அப்படின்னு எல்லாம் நீங்கள் பார்க்கவே இல்லை. அவர் உங்களுக்கு ஒரு போட்டியாக ஒரு தனி ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு, ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பண்ணுறதா இருந்தால் அவர் பண்ணிகிட்டே இருக்கட்டுங்க. தென் மாவட்ட செல்வாக்கெல்லாம் உங்களுக்கு சரியில்லையா மேடம்? அதிமுகவுக்கு இன்னமும் தென் மாவட்டத்தில் பலமாக தான் இருக்கு. நீங்கள் வந்து இப்போ அண்ணன் எடப்பாடியார் வந்து தென் மாவட்ட சுற்றுப்பயணத்துக்கெல்லாம் போனார், நீங்கள் பார்க்கலையா? நீங்கள் எல்லா ஊருக்கும் போனார், ராமநாதபுரம் போனார், கன்னியாகுமரி போனார், தூத்துக்குடி போனார், எல்லா மாவட்டங்கள்லையும் நீங்கள் சொல்கிற தென் மாவட்ட மக்கள் தான். நீங்கள் சொன்ன நீங்கள் இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன நீங்கள் அடைமொழி கொடுத்து பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த மக்கள் தான் இன்றைக்கி அவரை வந்து ஆற தழுவி நீங்கள் தான் அடுத்துன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெறித்தனமான கூட்டம். மதுரையில் தானே மாநாடு நடத்தி காட்டினோம், 15 லட்சம் பேர் கலந்துக்கிட்ட மாநாடு மதுரையில் தானே நடத்தி காட்டினோம். தென் மாவட்டத்துக்கு தானே சுற்றுப்பயணம் போயிருக்காரு அண்ணன் எடப்பாடியார். இப்போ கூட போன வாரம் கூட ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தார். என்ன வரவேற்பு! போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தார். நீங்கள் மக்களுடைய கள நிலவரம், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கள நிலவரம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் இல்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்களிப்புன்றது வேறு மாதிரி இருக்கும், மீதி மாநிலத்தினுடைய மக்கள் வாக்களிப்புன்றது வேறு மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரெண்டையும் தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு கவுன்சிலர் செய்கிற வேலையை எம்பி கிட்ட கேட்பாங்க மக்கள். உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த அரசியல், அந்த அவங்களுடைய பழகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு தெரியும். ஒரு கவுன்சிலர் செய்ய வேண்டிய கடமையை எம்பி வந்தாலும் செய்யணும்னு நினைப்பாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படி இருக்கும். அதனால் தமிழ்நாட்டு மக்களுடைய சிந்தனை செயல்லாம் வந்து அவங்களுடைய வாக்களிக்கிற முறையே வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த கள நிலவரம் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் பொறுத்திருந்து பாருங்கள். நாடாளுமன்றத்தினுடைய எதிரொலி தான் அடுத்த சட்டசபையிலே வரும். ஓகே, திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள் பாரீர் அப்படின்ட்டு கோஷமெல்லாம் போட்டு நாட்டையே இந்தியாவையே மீட்டெடுக்க போறேன்னு பயணத்தை தொடங்கிட்டாங்க. திண்ணை பிரச்சாரமெல்லாம் செய்ய போறாங்களாம் திமுக. நீங்க எப்படி என்ன மாதிரி? நாங்களும் திண்ணை பிரச்சாரம் தான் பண்ண போறோம். நாங்களும் அம்மாவுடைய சாதனைகளை சொல்ல போறோம், புரட்சித் தலைவர் சாதனைகளை சொல்ல போறோம். எல்லாத்துக்கும் மேல 4.5 வருஷம் அண்ணன் எடப்பாடியார் செஞ்ச சாதனைகளை பற்றி பேசுறோம். எல்லாரும் என்ன பேசுறாங்க தெரியுமா? இப்போ எடப்பாடியார் தேவலாம்ப்பா நல்லா பண்ணியிருந்தார் 4.5 வருஷம், இதைத்தான் பேசுறாங்க. நீங்க சாதாரணமான மனுஷன் அதைத்தான் பேசுறாங்க. சாதாரணமான மனுஷங்க கூட எடப்பாடியார் தேவலாம் நல்லா நிறைய பண்ணார், இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு இல்லை, நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக வாழ்ந்தோன்றாங்க எல்லாருமே. வெளிப்படையாக ஒரு சாதாரண மனுஷன் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த திராவிட மாடல் வேணாலும் பண்ணிக்கட்டும், எது வேணாலும் பண்ணிக்கட்டும். இத்தனை பேர் பேசுகிறாங்களே திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சின்னா திராவிட மாடல் ஆட்சிக்கு என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் சம உரிமையா, சமத்துவமா, சமூக நீதி கொடுத்துட்டாங்களா? பெண் விடுதலை, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்களா? தினம் பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. பெண்கள்லாம் விடுதலை ஆகி சமத்துவமாக இன்றைக்கி தைரியமாக போயிட்டு வராங்களா? பாலியல் தொந்தரவு தமிழ்நாட்டில் இல்லையா? பாலியல் பலாத்காரம் இல்லையா? பெண்கள் ரொம்ப தைரியமாக சுதந்திரமாக போயிட்டு வராங்களா? குழந்தைங்க 5 வயசு குழந்தைங்க கூட இன்றைக்கி சுதந்திரமாக வெளியே போக முடியல. பெண் குழந்தைங்க 5 வயசு குழந்தைங்க கூட அவ்வளோ மோசமான நிலையில தான் தமிழ்நாடு இருக்குது. நீங்கள் பிஜேபியை விட்டு வெளியே வந்ததுனால சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை பெறணும்னு நீங்கள் நிறையா நினைக்கிறீங்க. இன்னுமே அதை பெரிய அளவுக்கான வாக்குகளை திமுக அறுவடை செய்து இந்த முறை அது மாறும்னு நினைக்கிறீங்களா? உங்களை முழுமையாக நம்புறாங்களா? இஸ்லாமிய இயக்கங்கள், கட்சிகள் அவங்களே வரல, மக்கள் நம்புவாங்களா? கண்டிப்பாக நம்புவாங்க. வரலையே, அங்கேருந்து அந்த பக்கம் திமுக முகாமில் இருக்கிற கட்சிகள் கூட நீங்கள் வந்து ஆமாம் அண்ணன் எடப்பாடி என்ன போன கூட்டத்தில் நீங்கள் பார்க்கலையா? சிறுபான்மை சமுதாய மாநாட்டுக்கு நீங்கள் பார்க்கலையா? நீங்கள் பிரமிச்சு போயிருப்பீங்க. பயங்கரமாக அப்படி யாருமே எதிர்பார்க்கல. அப்படி ஒரு பிரம்மாண்டமான இஸ்லாமிய சமுதாய மக்கள் பிரம்மாண்டமாக வரவேற்பு கொடுத்து எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தான் அப்படின்றது மாதிரி அவங்க ஓப்பனாக கூட்டத்திலே முடிவெடுத்து பேசுனாங்க. அதை பார்த்துமா இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க?
அதை பார்த்துமா ஒரு கேள்வி கேட்குறீங்க? இல்ல இன்னைக்கு ஒரு போலி வேஷம் போடுறீங்கன்ட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு நீலி கண்ணீர் வடிக்கிறாங்களே அதிமுக மக்கள். வந்து அவங்களத்தான் பார்த்து வந்து சிரிப்பாங்க. ஏன்னா இவங்க ஆட்சியில் தான், இவங்க தலைவர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது தான் தீவிரவாதிகளை பிடிக்கிறோம்னு சொல்லி தமிழ்நாடு பூராவுமே இஸ்லாமிய வீட்டுக்குள்ளே புகுந்து இஸ்லாமிய பெண்களை வந்து அவங்க கதவுக்கு பக்கத்தில் நிற்கிறவங்கள கூட தள்ளி விட்டுட்டு போய் பூட்ஸ் காலால் போய் அவங்க போட்டிருக்கக்கூடிய கோஷாவை எடுத்துட்டு பார்த்த போலீஸ் தான் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது அன்றைக்கு இருந்த காவல்துறை. தீவிரவாதிகளை தேடுறோன்னு பெண்களை அந்த கோஷாவை எடுத்துகிட்டு பார்த்து அவங்கெல்லாம் கண்ணீர் சிந்துறதை யாரும் மறக்க மாட்டாங்க. இவங்க தான் பாதுகாப்பு கொடுப்பாங்களா இஸ்லாமிய சமுதாயத்துக்கு? சரி. ஆனால் அவங்கெல்லாம் எல்லாமே நல்ல தெளிவாக தான் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதனால் வந்து இப்போ அவங்க மாற்று நிலைக்கு வந்திருக்கிறாங்கன்னு அவங்களால தாங்க முடியல. மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு இங்கே பெரிய அளவுக்கு திமுக அறுவடை செய்யுது. நீங்கள் வெளியே வந்த பிறகாக அந்த அந்த வேகம் எடுத்தால் தானே அது உங்களுக்கு லாபமாக இருக்கும், வாக்குகளாக இருக்கும். ஆனால் அதை தொடர்ச்சியாக அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க திமுக. பிஜேபி எதிர்ப்பு, பிஜேபி வந்தால் நாட்டுக்கு ஆபத்து. ஆனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? மக்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இவங்க வெளியில் பேசுகிறது பிஜேபி எதிர்ப்பு, உள்ளே பண்ணிகிட்டு இருக்கிறது நாடகம் அப்படின்னு மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் வெளியே வந்துட்டோம். எங்களுக்கு அந்த கூட்டணி கிடையாது, எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு சொல்லி வெளியில் வந்துட்டோம். நாங்கள் வந்ததுக்கு பிறகு தேர்தல் தேதி அறிவித்தது எந்த நேரத்தில் எதை சொல்லணுமோ அந்த நேரத்தில் அண்ணன் எடப்பாடியார் சொல்லுவார். மோடி பிஜேபியை விமர்சிப்பீங்களா நீங்களும்? திமுக அளவுக்கு மாட்டோம். ஏன் விமர்சிக்க மாட்டோம்? என்ன எந்த ஆட்சி நடக்கும்போது ஒரு ஆட்சி நடக்கிற நேரத்தில் அவங்க என்ன தவறு செய்கிறாங்க, இல்லை ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி பேசணும். இல்லை அவங்க இப்போ தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்காங்க திமுக தினமும். ஆனால் நீங்கள் மோடியா லேடியான்னு அம்மா கேட்டாங்கல்ல, மோடியா எடப்பாடியான்னு கேட்பீங்களா நீங்கள் இங்கே பாருங்கள், தேர்தலில் வந்து எதை மையமாக வச்சு நாங்கள் பிரச்சாரம் பண்ணணும்? எதை மக்கள் பிரச்சனைகளை தான் வச்சு தான் இப்போ நாங்கள் பேச போகிறோம். மக்கள் பிரச்சனைகள் தான் எங்களுக்கு முக்கியம். ஆனால் அவங்க வெறும் பிஜேபி எதிர்ப்புலேயே லாபம் சம்பாரிச்சிட்டு போயிடுறாங்கல்ல, வாக்கா வாங்கிடுறாங்க. பொறுத்திருந்து பாருங்கள் சார். நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க? ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? இன்னும் ஒரு வாரத்தில் தேர்தல் தேதி வரப்போகுது. அதுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் வந்து தமிழ்நாடு பூராவும் களத்துக்கு போகத்தான் போகிறாரு. மக்களுடைய மனநிலையெல்லாம் தெரியத்தான் போகுது. அவங்களும் களத்துக்கு தான் போகிறாங்க. அவங்களுக்கும் தெரிய போகுது. உங்களுக்கு பார்க்கத்தானே போகிறீங்க. இப்போ நார்த்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலைகள் வேற, நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலைகள் வேற. நீங்கள் இதெல்லாம் ஒன்றா கம்பேர் பண்ணாதீங்க. இவங்களுக்கு தெரியும் சரி எப்போ யாருக்கு வாக்களிக்கணும்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் இடி ஐடி எல்லாம் ஏன் வர்றதில்லைன்னா நீங்கள் பிஜேபியோட அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்கீங்களா, அதனால வர்றது இல்லையா? ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஏன் வருதுன்னா அவங்க கடுமையாக எதிர்க்கிறாங்களா, அதனால வருதுன்னு அவங்க தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்காங்க. அது இல்லை, நீங்கள் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலுமணி அண்ணன், வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், வீரமணி, இன்னொரு விஜயபாஸ்கர், அன்பழக, இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா இப்போ என் மேலே சுமோட்டோ கேஸ். நீங்கள் இதை அப்போ நாங்கள்லாம் எங்களுக்கு வந்து பிஜேபிக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் நீங்களை விட்டாங்களா? இல்லை சரி சொல்லுங்க, பதில் சொல்லுங்க எனக்கு. இல்லை அவங்க தான் சொல்கிறது, அவங்க சொல்கிறத நான் கேள்வி. நீங்கள் அவங்க மைக்கு கிடச்சிருச்சுன்னா எதை வேணாலும் பேசலான்னு பேசுகிறாங்க. பிஜேபிக்கு முதல்ல சொன்னாங்க கூஜா தூக்குறாங்க, பிஜேபிக்கு பல்லக்கு தூக்குறாங்க, பிஜேபிக்கு அடிமை ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க, அடிமைன்னாங்க. இப்போ பேசுறதில்ல, அவங்க இப்போ பேசுறதில்ல. சரி, இப்போ அடிமையாக போயிட்டு இருக்கிறவங்க அவங்க தான்றது நாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லை, நம்ம பிஜேபி எதிர்ப்பை நீங்கள் இப்போ தொடங்கி இருக்கிறத அவர் வரவேற்கிறார். சட்டமன்றத்திலே திரு ஸ்டாலின் சொன்னார், இணைந்து செயலாற்றுவோம் வாங்கன்றாரு, எடப்பாடியை கூப்பிடுறாரு. என்ன அந்த மாதிரி பிஜேபி எதிர்க்க இணைந்து செயலாற்றுவீங்களா? எங்களுக்கு அவங்களுக்கு ஒன்று சேர முடியுமா? என்னங்க நீங்கள் மோடி நாங்கள் இங்கே பாருங்க, அந்த கட்சியை எதிர்த்து தான் இந்த கட்சியை ஆரம்பித்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். சரி, 1972 கணக்கு கேட்டு தான் வெளியே வந்தார். வெளியே வந்து கட்சியை ஆரம்பித்தவர் அந்த கட்சி எதிர்த்து கட்சியை ஆரம்பிச்சுட்டு திரும்ப அதோட போய் இணையுமான்னு கேட்டால் இது ஓகே. உங்களுக்கு திமுக எப்பவுமே பிடிக்காதா மேடம்? பிடிக்காது. நான் சின்ன பிள்ளையிலேருந்தே நாங்கள் வந்து அதாவது 72 தலைவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே எங்களுக்கு வந்து அப்படியே ஒரு அவர் சொல்லி ஃபீட் பண்ணி அப்படியே வந்துச்சு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நான் திமுகவில் தான் பெரிய பேச்சாளர்.
ஓகே. திமுகவில் தான் நான் பேச்சாளராகவே என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினேன். ஃபஸ்ட்டு எனக்கு 10 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து என்னை திமுக மேடைகளில் தான் என்னை பேச வச்சாங்க. நான் முத பேசினது திமுக காரனுக்கே ரொம்ப பேருக்கு தெரியாது. கேரள சுந்தரம்னு ஒரு திமுக பேச்சாளர், ரொம்ப பேருக்கு தெரியாது. திமுக காரனுக்கு அப்படி கேரள சுந்தரம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னு தெரியாது. அவர் இறந்து போயிட்டார். அவர் முன்னாடி தான் நான் முத பேச ஆரம்பித்தேன். முத அதுக்கு பிறகு நான் பேச ஆரம்பித்தது விருதுநகரில் வந்து அண்ணன் சீனிவாசன் நின்னார் எலெக்ஷனில். அப்போ அந்த நேரத்தில் சீனிவாசன் அவரே தவறி போயிட்டார். அங்கே வந்து அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் திமுக மேடைகளில் தான் பேசினேன். 2 ஆண்டு காலம் நான் திமுக பேச்சாளர் தான். ஓகே. அதுக்கு பிறகு தான் நான் நல்லா 72 கட்சி ஆரம்பித்தார் தலைவர். 68, 69, 70 அந்த 3 ஆண்டு காலங்களில் திமுக மேடையில் தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறமா அதுக்கு பிறகு எங்கள் அப்பா பக்கா திமுக தீக்கா. ஓகே. தீக்காலேருந்து திமுகவுக்கு வந்தவர், பக்கா சாமியே இல்லைன்னு சொல்கிறவர் எங்கள் அப்பா. அந்த மாதிரி குடும்பத்திலேருந்து தான் நான் வந்தேன். வந்து திமுகவில் தான் எங்கள் அப்பா இருந்தாங்க. அப்போ வந்து பேச்சாளராக உருவாக்குனாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு தலைவர் வந்து 72 நீக்கப்பட்டார்னு சொன்ன உடனே மதுரையில் பெரிய ஊர்வலம், கண்ணன் ஊர்வலம் நடக்கும்போது அப்போ என்னை கொண்டு போய் அந்த மேடையில் பேச வச்சார். 72 அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி. நல்லா ஞாபகம் இருக்குது. 17 தானே கட்சி ஆரம்பித்தார் தலைவர். தாமரை கொடி ஏற்றுறாங்க இவருக்கு ஆதரவாக அங்கே. அப்போ நான் அந்த மேடையில் பேசினேன். அதுலேருந்து அப்படியே அதுக்கப்புறம் உங்களுக்கு திமுக பிடிக்காமே போயிடுச்சு. அவர் மேலே இருந்த ஒரு ஈர்ப்பு, அப்படி ஒரு கொள்கை ரீதியாக. அப்புறம் அதுக்கு பிறகு அம்மா, அதுக்கு பிறகு எடப்பாடியார், 3 பேர்கிட்டே ஒரு ஈடுபாடு, ஈர்ப்பு சக்தி வந்து 2026 கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க நீங்கள் தான் அப்படின்னு முடிவாக இருக்கீங்க. 24 என்ன எவ்வளோ சீட்டு என்ன பண்ண போகிறீங்க? நான் எப்படிங்கன்னு சொல்ல முடியும்? ஏதாவது ஒரு இலக்கு இருக்கணும்ல. எப்படி இலக்கு இருக்க முடியும் சொல்லுங்கள்? மக்கள் வந்து மக்களை சந்திக்கும் போது தான் நம்ம இலக்கு தெரியும். கண்டிப்பாக நாளை நமதே 40 நமதே. உங்களுக்கும் நாளை நமதே 40 நமதே எங்களுக்கு இருக்குது. ரைட். நிறைய விஷயங்கள் மேடம் ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க. உங்களுடைய பதில்கள் எல்லாம் எளிய மக்களுக்கு புரியுற மாதிரியே இருந்தது. நான் கேட்ட கேள்விகளும் இன்னைக்கு களத்தில் உங்கள் கட்சி மீதான இருக்கக்கூடிய கேள்விகளை தான் நான் கேட்டிருக்கேன். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி வளர்மதி மேடம்.